தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சத்யசீலனின் அன்பு வணக்கங்கள். நாம இன்னைக்கு நம்மளுடைய வைகரி கிளாஸ்ல 48வது கிளாஸ் நம்ம பாக்குறோங்க. சரி, இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு சொன்னா சிற்றிலக்கியங்கள். நாம இது வரைக்கும் என்ன பார்த்திருக்கோம்? சங்க இலக்கியம் பார்த்து சங்கம் அறிவிய கால இலக்கியம் 11 மேல் கணக்கு கீழ் கணக்கெல்லாம் முடிச்சாச்சா? சோ இன்னைக்கு பாக்குற என்ன சிற்றிலக்கியம் நம்ம பாக்குறோம். சரி, சிற்றிலக்கியம் அப்படின்னு சொன்னா என்னங்க அப்படிங்கிறதா இதுல ஒரு இன்ட்ரோ பார்க்கணும். சோ நாளை கிளாஸ்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஒவ்வொன்று தூது, பிள்ளைத்தமிழ், இந்த மாதிரி நம்ம போய்கிட்டு இருக்கலாம். சரியா? ஓகே, இப்ப நம்ம பாக்குற என்னவா இருக்கும் அப்படின்னா சிற்றிலக்கியம் அப்படிங்கும்போது அதனை பத்தி பேசிக் டீடைல்ஸ், சிற்றிலக்கியம்னா என்ன, இதை பத்தி எந்த நூல்ல சொல்லியிருக்காங்க, யார் யார் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இதுல பாக்குறீங்க. சரிங்களா? ஓகே, பாப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க. சிற்றிலக்கியத்துக்கு என்ன பேர் உண்டுன்னா பிரபந்தம் அப்படிங்கிற பேர் இருக்கு. என்னங்க, சிற்றிலக்கியத்துக்கு என்னது பிரபந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் உண்டு. பிரபந்தம் அப்படின்னு சொன்னா வடமொழிச்சம். ஓகேவா? பிரபந்தம் அப்படிங்கிறதுங்க வடமொழிச்சம். தமிழ்ல என்ன சொல்றோம்னா சிற்றிலக்கியம்னு சொல்றோம். சரிங்க, இதுல கேட்ட கொஸ்டின் தாங்க. சரியா? பிரபந்தம் அப்படின்னா என்னன்னா சிற்றிலக்கியம் சொல்லுவோம். சோ சிற்றிலக்கியத்துக்கு பிரபந்தம்ங்கிறது வடசொல்ல பிரபந்தம்னா மீனிங் என்னங்க அப்படின்னு கேட்டா நன்கு கட்டப்பட்டது அப்படின்னு அர்த்தம். என்னங்க, நன்கு கட்டப்பட்டது. பிரபந்தம் அப்படின்னா மீனிங் என்ன? நன்கு கட்டப்பட்டது வடசொல்ல. தமிழ்ல இதுக்கு பேரு சிற்றிலக்கியம் அப்படின்னு நம்ம பேர் கொடுத்திருக்கோம். சரி, இந்த சிற்றிலக்கியம் எப்பதாங்க உருவாச்சு அப்படின்னு சொன்னா, சிற்றிலக்கியம் எப்பதான் உருவாச்சு அப்படின்னு சொன்னா நாயக்க மன்னர்கள் காலத்துலதான் இது அதிகமா இருந்துச்சு. சரிங்க, யாரோட காலத்துல? நாயக்கர்களோட காலத்துல. அதாவது பின்னாடி நம்ம பார்த்து போல ஒரு 14ஆம் நூற்றாண்டு, ஒரு 1350 இந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பார்த்துருப்போம். மதுரை சுல்தானேட் அழிக்கப்பட்டதுக்கு அப்புறமா ஒரு 1375 இந்த மாதிரி காலகட்டங்கள்ல மதுரை சுல்தானேட் அழிக்கப்பட்டதுக்கு அப்புறமா தமிழ்நாட்டுக்குள்ள விஜயநகர பேரரசு வரும் இல்லையா? சோ அந்த காலகட்டத்துல என்ன இருக்கும்? அப்பதான் நாயக்கர்கள் அப்படிங்கிறவங்க இங்க அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க. சோ அப்படி நாயக்கர் காலத்துலதான் சிற்றிலக்கியம் அதிகமா என்னவாச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு உருவாக ஆரம்பிச்சிச்சு. சரியா? இதை பாருங்க, ஒவ்வொரு ஆட்சியோட சேர்த்து தான் பாக்குறோம். அப்ப இந்த கல்ச்சர் என்னங்கிறது நமக்கு புரியுது. ஃபர்ஸ்ட் சங்ககாலம் அப்படின்னு சொன்னா சேர சோழ பாண்டியா, அடுத்து நம்ம 18 கீழ்கிழக்குன்னு சொன்னா களப்பிராஸ் பீரியட். சோ இப்ப பார்க்கும்போது நாயக்கர் இல்லையா, நாயக்கர்கள் காலத்துல உள்ள. இப்ப பாருங்க, நாயக்க மன்னர் காலத்துல சிற்றிலக்கியம் அதிகமா வந்துருங்க. இப்போ இந்த சிற்றிலக்கியத்தை பத்தி தெளிவா சொல்லக்கூடிய சிற்றிலக்கியத்தோட இலக்கணத்தை சொன்ன நூல் இது இப்படி நிறைய இருக்கு. சரிங்க, 96 வகை சிற்றிலக்கியம் இருக்கு அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். சரிங்க, 96 வகை சிற்றிலக்கியம் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். சரிங்க, சிற்றிலக்கியம் 96 வகைன்னு முதலா சொன்ன நூல் எதுன்னு கேட்டா பிரபந்த மரபியல். இல்லைங்க, பிரபந்த மரபியல். சரிங்க, சிற்றிலக்கியம் 96 வகைன்னு முதல்ல சொன்னது எது? பிரபந்த மரபியல். பின்னாடி ஒருத்தர் சொல்லியிருக்காரு, வீரமாமுனிவர் சதுர் அகராதியில சொல்றாரு. வீரமாமுனிவர் எதுல சொல்றாரு? சதுர் அகராதியில சொல்றாரு. சரிங்க, முதலா சொன்னது பிரபந்த மரபியல் அப்படிங்கிற நூலும், பின்னாடி சொன்னது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வீரமாமுனிவருடைய சதுர் அகராதியிலே இதை பத்தி சொல்லியிருக்காங்க. சரிங்க, ஓகே. அப்ப இதுல பாப்பா, அப்ப சிற்றிலக்கியம் அப்படிங்கிறது பார்த்தோம். சிற்றிலக்கியத்துக்கு இலக்கணம் சொன்ன நூல் அப்படின்னா வழக்கம் போல நம்ம தொல்காப்பியம் தான். தொல்காப்பியம் தான் எல்லாத்துக்குமே முதல்ல சொல்லியிருக்கு. சரிங்க, சிற்றிலக்கியத்தோட இலக்கணம் என்ன அப்படின்னு சொன்னது எது? நமக்கு தொல்காப்பியம். சரியா? அதே மாதிரி சிற்றிலக்கியத்தோட இலக்கணத்தை தெளிவா சொன்னது, ஏன்னா தொல்காப்பியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பிரீஃபா சுருக்கமா சொல்லியிருப்பாங்க. சோ டீடைல்டா சொன்னது எதுல அப்படின்னு கேட்டா பன்னிரு பாட்டியல்ல சொல்லியிருக்காங்க. சரிங்க, சோ அப்ப தொல்காப்பியம் என்ன பண்ணுது? சிற்றிலக்கியத்தோட இலக்கணத்தை சொல்லுது. இந்த இலக்கணத்தை டீடைல்டா சொல்லக்கூடியது எது அப்படின்னு கேட்டா பன்னிரு பாட்டியல். பன்னிரு பாட்டியல் வேற யாரும் இல்ல, ஒரு 12 பேர் எழுதியிருப்பாங்க. அதாவது தொல்காப்பியரோட மாணவர்கள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. சரிங்க, சோ இதுல தொல்காப்பியர் எழுதின பாடல்களின் குறிப்புகளும் எதுல இருக்கு? நமக்கு இந்த பன்னிரு பாட்டியல்ல இருக்கத்தான் செய்யுது. சரியா? ஓகேங்க, அப்ப சிற்றிலக்கியத்தோட இலக்கணத்தை சொன்னது தொல்காப்பியம். சிற்றிலக்கியத்தோடைய அந்த இலக்கணத்தை ரொம்ப டீடைல்டா சொன்னது எதுல அப்படின்னு கேட்டா பன்னிரு பாட்டியல். ஓகேவா? இல்ல நமக்கு இந்த 96 வகை சிற்றிலக்கியங்கள் இருக்குன்னு முதல்ல சொன்னது பிரபந்த மரபியல். பின்னாடி சொன்னவர் யாரு? சதுர் அகராதியில வீரமாமுனிவர் சொல்லியிருக்காரு. சரிங்களா? ஓகே, அப்ப சிற்றிலக்கியம்னா என்னங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? அறம், பொருள், இன்பம், வீடை பத்தி தான் சொல்லுவாங்க. சரிங்க, ஏதாவது ஒன்ன பத்தியோ அல்லது 1-2 பத்தியோ சொல்றது. அறம், பொருள், இன்பம், வீடை பத்தி முழுசாகவோ அல்லது அதுல ஏதோ ஒண்ணு சொல்றது. லைக் என்ன சொல்லலாம், சிறுகாப்பியம் படிச்சிருப்போம் பாத்தீங்களா? சிறுகாப்பியம் படிக்கும் போது நம்ம சொல்லுவோம் இல்லையா? சிறுகாப்பியம் படிக்கும் என்ன சொல்லியிருப்போம்? இதே தாங்க. என்ன, இந்த அறம்பொருள் இன்பம் வீடு இருக்கு இல்லையா? இந்த அறம்பொருள் இன்பம் வீட்டை முழுசா சொல்லியிருந்தா, அறம்பொருள் இன்பம் வீட்டை முழுசா சொல்லியிருந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? பெருங்காப்பியம் அப்படின்னு படிச்சோம். இதுவே அறம்பொருள் இன்பம் வீட்டை, சரிங்களா, அறம்பொருள் இன்பம் வீட்டை ஏதோ 1-2 குறைவா சொல்லியிருந்தாங்க அப்படின்னா சிறுகாப்பியம்னு சொல்லுவோம் இல்லையா? சோ அதே கான்செப்ட் தான் இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நமக்கு இதுல சொல்றாங்க. ஓகேங்க, சரி, ஓகே.
இப்போ இல்லையா சிற்றிலக்கியம் அப்படின்னு சொல்லும் போது இதுதான் அந்த சிறுகாப்பியம் மாதிரி நம்ம சொல்லக்கூடியதான். ஓகேங்களா? சரி, அடுத்து பார்ப்போம். சிற்றிலக்கிய நூலாசிரியர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள். சில முக்கியமானவங்களோட பேரை தான் நம்ம வந்து இதுல பார்க்க போறோம். சரிங்களா? இவங்கெல்லாம் பின்னாடி படிக்க டீட்டெயிலா படிப்போம். பட் என்ன பண்ணா நம்ம இதுல சில விஷயங்களை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா குமரகுருபர். சிற்றிலக்கிய நூலாசிரியர்கள் முக்கியமானவர் யார் சொல்லலாம்? குமரகுருபர் சொல்றான். ஏன்னா இவரத்தான் என்ன சொல்றோம்? சிற்றிலக்கிய வேந்தர் அல்லது பிரபந்த வேந்தர். சரியா? சிற்றிலக்கிய வேந்தர் அப்படி இல்ல பிரபந்த வேந்தர். ஓகே, இதுல வந்து என்ன அப்படின்னா இவர் நிறைய எழுதியிருப்பாரு. மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் நம்ம பின்னாடி படிக்க போறோம். இப்ப ஜஸ்ட் பாக்க. மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ், காசி கலம்பகம், நீதிநெறி விளக்கம், சகல கலா வள்ளி மாலை, மதுரை கலம்பகம், இல்லையா? இப்படி நிறைய எழுதியிருக்கிறாரு. சரியா? சோ அவரை வந்து பின்னாடி பார்க்க போறோம். சோ இருந்தாலும் குமரகுருவரை பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம சொல்றது என்னது? சிற்றிலக்கிய வேந்தர் அல்லது பிரபந்த வேந்தர்னு சொல்லுவோம். சரிங்களா? அது மாதிரி சிற்றிலக்கிய மொழிகள் முக்கியமானவர் சொல்லலாம் அப்படின்னு கேட்டா சிவபிரகாசர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. சோ இவர் எழுதின நூல் என்ன அப்படின்னா இவருடைய முக்கியமானதுல நால்வர் நான்மணி மாலை. என்னங்க? நால்வர் நான்மணி மாலை அப்படிங்கிறது. இந்த நால்வர் நான்மணி மாலை அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சிவபிரகாசர் யாருங்க சொல்றாரு அப்படின்னு கேட்டா சமயக்குறவர் நால்வர் இருப்பாங்களா? சமயக்குறவர் நால்வர்னா யாரு? ஃபர்ஸ்ட் இந்த மொத்தம் 12 திருமுறையில முதல் 3 திருமுறை எழுதின திரு ஞானசம்பந்தர், அடுத்து 4, 5, 6 இந்த 3 திருமுறை எழுதின திருநாவுக்கு அரசர், அடுத்து 7வது திருமுறை எழுதின சுந்தரமூர்த்தி நாயனார், 8வது திருமுறையை எழுதின மாணிக்க வாசகர். மொத்தம் 12 திருமுறையில 8 திருமுறையை 4 பேர் எழுதியிருப்பாங்க இல்லையா? அந்த 4 பேரைத்தான் சமயக்குறவர் நால்வர் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். சோ அந்த சமயக்குறவர் எத்தனை பேருங்கிறது நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ல இருக்கு. ஒரு குரூப் 4ல கேட்டிருந்தாங்க சமயக்குறவர் எத்தனை? 4. அந்த 4 பத்தி பாடுனவர் தான் யாரு? சிவபிரகாசர். அதனால அதுக்கு பேர் என்னது? நால்வர் நான்மணி மாலை அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். சரிங்க? இப்ப நால்வர் நான்மணி மாலை அப்படிங்கிறது சிவபிரகாசர் எழுதினது. யாரை பத்தி சொல்லியிருப்பாரு? திரு ஞான சம்பந்தர், அப்பர்னு சொல்லக்கூடிய அப்பர்னு சொல்லக்கூடிய திருநாவுக்கு அரசர், சுந்தரர், மணிவாசகர் சொல்லக்கூடிய மாணிக்க வாசகர். இது தெரிஞ்சுக்கணுங்க. சரி, அப்போ குமரகுருபர் என்ன சொல்றோம்? சிற்றிலக்கிய வேந்தர் பிரபந்த வேந்தர். ஏன்னா அவர் நிறைய எழுதியிருக்கிறாரு இல்லையா? அதுக்காக. அது மாதிரி சிவபிரகாசர் எழுதின முக்கியமான நூல் வந்து சொல்றோம் நால்வர் நான்மணி மாலை. சரிங்களா? ஒரு நிறைய எழுதியிருக்காரு. முக்கியமானதை பார்க்கணும். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். ஓகே, மகாவித்வான். இதுல ஒரு கொஸ்டின் கேட்குமா? மகாவித்வான் அப்படிங்கிறது வந்து இவருக்கு கொடுத்த பட்டம் இல்லையா? நமக்கு தெரியும். இந்த டைட்டில கொடுத்தது யாரு? சரிங்களா? யார் மீன்ஸ் பேர் சொல்லணும் கூட அவங்க என்ன பதவியில இருந்தார் அப்படிங்கிற சொன்னா கூட ஓகே. சரிங்க? ஓகே. சோ இந்த மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் இருக்கா இல்லையா? இவரை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பிற்கால கம்பர்னு சொல்றாங்க. என்னங்க? பிற்கால கம்பர்னு இவருக்கு வந்து பேரு. இப்போ நம்ம நிறைய படிப்போம். கம்பர் தெரியும். அது மாதிரி கிறிஸ்தவ கம்பர்னா யார சொல்லுவோம்? ஹெச்ஏ கிருட்டின பிள்ளை. கிறிஸ்தவ கம்பர் ஹெச்ஏ கிருட்டின பிள்ளை. இஸ்லாமிய கம்பர் உமரு புலவர். இஸ்லாமிய கம்பர் உமரு புலவர். அது மாதிரி பிற்கால கம்பர் யார் அப்படின்னு கேட்டா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. சரிங்க? அதாவது கம்பர் தெரியுங்களா? அது மாதிரி கிறிஸ்தவ கம்பர் அப்படின்னு சொன்னா ஹெச்ஏ கிருட்டின பிள்ளை. ரட்சணி யாத்திரிகம் எழுதுவாரு. ரட்சணி யாத்திரிகம், ரட்சணி மனோகரம், ரட்சணி குறை, போற்றி திருவகவல் இதெல்லாம் எழுதிப்பாருலங்க. சோ இப்படி எழுதின ஹெச்ஏ கிருட்டின பிள்ளையத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கிறிஸ்தவ கம்பர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி இஸ்லாமிய கம்பர்னு யார சொல்றோம்? உமரு புலவர் சொல்றோம். சீரா புராணத்தில் எழுதின உமரு புலவரை இஸ்லாமிய கம்பர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படி பார்க்கும்போது பிற்கால கம்பர் யாரு அப்படின்னு கேட்டா மீனாட்சி சுந்தரனார். சரிங்க? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். சரி, இந்த மகாவித்வா மீனாட்சி சுந்தரனார் இருக்கார் இல்லையா? ஓகே. இப்போ இவர் வந்து எழுதின முக்கியமான நூல் சொல்லலாம் அப்படின்னா
திருவானைக்கா திரு அந்தாதி. திருவானைக்கா திரு அந்தாதி. சரிங்க, திருவானைக்கா திருவந்தாதி அப்படிங்கிற நூலை எழுதினதுனாலதான், திருவானைக்கா அந்த ஊரை பத்தி எழுதியிருப்பாரு. சோ இந்த திருவானைக்கா திருவந்தாதி எழுதினதுனாலதான் இவருக்கு மகாவித்வான் அப்படிங்கிற பட்டமே கொடுக்கப்பட்டுச்சு. சரியா, அது யாரு கொடுத்தா நீங்க சொல்லிருங்க. சரியா, ஓகே. திருவானைக்கா திருவந்தாதி எழுதினதுனாலதான் இவருக்கு என்ன பட்டம் கொடுத்தாங்க? மகாவித்வான் கொடுத்தாங்க. அவ்வளவு சூப்பரா எழுதியிருப்பாரு. இவர் வந்து நிறைய தலபுராணம் நல்லா எழுதுவாரு. தலபுராணம், அதாவது ஒரு கோவிலை பத்தி அந்த ஸ்தல புராணம் சொல்லுவாங்க இல்லையா, இதை எழுதுறதுல சிறந்தவர் அப்படின்னு சொல்லுது மகாத்மா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. நிறைய பேர் கேட்ட கொஸ்டின், தலபுராணம் பாடுவதில் சிறந்தவர் யாருன்னா இவர் தான். சரிங்களா, ஓகே. இப்போ இவர் சொல்லுவையா திருவானைக்கா திருவந்தாதி அப்படிங்கிறது இவர் எழுதுறது. சரியா, ஓகே. ஒட்டக்கூத்தர் சொல்ல வேண்டாம், அவர் பேர்ல இருக்கு ஒட்டக்கூத்தர், பந்தயம் வைத்து பாடுவார் ஒட்டம்னா அது. சோ இவர் எழுதுனதுல என்ன இருக்கு முக்கியமா? தக்கையாக பரணி, அப்புறம் மூவர் உலா, இவர் எழுதுனதுல இதெல்லாம் முக்கியமானது இருக்கு, பின்னாடி படிக்க போறோம். சரிங்க, ஓகே. சோ இப்போ இந்த சிற்றிலக்கியம் அப்படின்னா இதுல முக்கியமானவங்களோட பேர்லாம் பார்த்து இதுல யார் யார் என்ன பண்ணியிருக்கான்னு பாத்தீங்க. சரி, சிற்றிலக்கியம்னா எப்படிங்க உருவாயிருக்கும் அப்படின்னு பாப்போமா? ஓகேமா, பெரும்பாலான சிற்றிலக்கியங்கள் எதை பத்தி சொல்லுதுன்னா சைவ சமயத்தை பத்தி சொல்லுதுங்க. சரிங்க, சரி, பெரும்பாலான சிற்றிலக்கியங்கள் எதை பத்தி சொல்லுது அப்படின்னு கேட்டா நமக்கு வந்து சைவ சமயத்தை பத்தி இருக்கு. சரியா, சரி இப்ப பார்ப்போம் அதுல நல்லா இருக்கும். சரிங்களா, சரி, சிற்றிலக்கியம் எப்படிங்க உருவாச்சு அப்படின்னு கேட்டா, சரியா, சிற்றிலக்கியம் எப்படி உருவாச்சுன்னு பார்ப்போமா? அதாவது பெரிய இலக்கியங்கள், பேர் இலக்கியங்கள் அப்படின்னா நம்ம 8 தொகை 10 பாட்டு படிச்சோம் இல்லையா, அந்த மாதிரி பெரிய இலக்கியங்கள்ல இடையில இருக்கக்கூடிய ஒரு வரி இங்க என்னவா வரும்? இங்க ஒரு முழு பாட்டம் மாதிரி. எப்படிங்க அப்படின்னு கேட்டா, காப்பியங்கள் பேர் இலக்கியங்களை நம்ம படிக்கிறோம் இல்லையா, இப்போ யார சொல்லலாம்? எக்ஸாம்பிள், சரி ஏதோ ஒரு மன்னர் எடுத்துக்கோமே, அவ்வளவுதானே. சரி, யார சொல்லலாம்னா நம்ம தலையான காலத்து செருவந்த நெடுஞ்செழியன் எடுத்துப்போமே. இப்ப தலையான காலத்து செருவந்த நெடுஞ்செழியன் இருக்காருன்னா அவரோட லைஃப்பை பத்தி நம்ம நிறைய பாக்குறோம். மதுரை காஞ்சியில சொல்லியிருக்காங்க, தென் புறநானூர்ல இருக்கு, இப்படி நிறைய இடத்துல இருக்கு இல்லையா. அப்படி இருக்கும்போது அதுல அவரோட போர் வெற்றியை மட்டும் தனியா எடுத்தீங்க, அவர் நிறைய நல்லது பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் வச்சுட்டு ஒரு சின்ன கான்செப்ட் உள்ள இருக்க போர், அவரோட லைஃப்ல அவரோட போர் வெற்றியை மட்டும் தனியா எடுத்தீங்கன்னா அதுதான் என்னது? பரணி அப்படின்னு நம்ம எழுதுறோம். சரிங்களா, அவரை பத்தி ஃபுல்லா படிச்சிருப்போம், அதுல இருந்து அவரோட போரை மட்டும் எடுத்து நீங்க தனியா எழுதினீங்கன்னா அதுக்கு பேர் தான் பரணி. ஓகேவா? இல்ல அவர் வந்து இப்போ போர்ல ஜெயிச்சுட்டு வந்துகிட்டு இருக்காரு, அப்படியே இந்த குதிரை வண்டியில வர்றாரு, வரும்போது அவர் தேர்ல வர்றாரு, அங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் இவரை பார்த்து காதல் வயப்படுறாங்கன்னா ஊலா, அவ்வளவுதான். அந்த பக்கத்துல வரும்போது வெற்றியை கொண்டாடிட்டு வர்றாரு, அங்க இருக்கக்கூடிய பெண்கள், இளம் பெண்கள் எல்லாம் இவரை பார்த்து எப்படி சொல்றது, ஒரு காதல் வயப்படுறாங்க, இல்ல இவரை பார்த்து பிடிக்குது. சோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுதான் என்னது? உலா. இப்ப இவர் உலா வரும்போது 7 பருவ பெண்கள் அவரை வைப்பாங்க. இப்ப அதுல சில பேர் நினைக்கிறாங்க இவர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்ப என்ன சொல்றாங்க, இவர் குழந்தையா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சு பாடுனாங்கன்னா அதுதான் பிள்ளைத்தமிழ். இல்ல இவரோட வாழ்க்கை முழுசா பாட போறோம், A to Z பாடுறோம் அப்படின்னா அதுதான் கோவை. அவ்வளவுதாங்க. நம்ம அங்க படிக்கிறதுல சின்ன சின்ன பாட்டை எடுத்து இங்க தனியா எழுதுறீங்களா, பெரிய இலக்கியங்கள் பெரிய காப்பியங்கள்ல இருந்து நீங்க எடுத்து எழுதுறதா என்னதுன்னா இங்க வந்து என்னவா மாறுது நமக்கு? இங்க வந்து இதுவா மாறுது. சரிங்க, சிற்றிலக்கியம். இப்ப பாத்துட்டு போல அங்க தூதுங்கிறது ஒரு லைன் இருக்கும், தலைவி தலைவனுக்கு தூது அனுப்புறாங்கன்னு. இங்க தூதுங்கிறது தனியாவே உட்கார்ந்து படிப்போம் இல்லையா? அது மாதிரிதான் உலா, பரணி, தூது, குறவஞ்சி, பள்ளு எல்லாமே அப்படித்தாங்க. சரிங்க, வேற யாருக்கலாங்க? உலாலே மூவர் உலா இருக்கு. சரிங்களா, பரணியில கலிங்கத்து பரணி, தக்கையாக பரணி, மோகவதை பரணி, அஞ்ஞானவதை பரணி, பாசவதை பரணி, ஈழத்து பரணி, கொப்பத்து பரணி, வங்கத்து பரணி, சீனத்து பரணின்னு, திராவிடத்து பரணி, புரட்சி தலைவி பரணின்னு ஏகப்பட்ட பரணி இருக்கு. நம்ம கலிங்கத்து பரணி தான் படிக்க போறோம். சரியா, தூது, தமிழ் விடுத்தூது, காக்கை விடுத்தூது, நாரை விடுத்தூது, தென்றல் விடுத்தூது, பண விடுத்தூது, தச விடுத்தூது, ஏகப்பட்ட தூது இருக்கு. அதெல்லாம் நம்ம நாளை கிளாஸ்ல பார்ப்போம் தூது பத்தி. குறவஞ்சி, குறவஞ்சினாலே திருக்குற்றால குறவஞ்சி, திருக்குற்றால குறவஞ்சி, பெத்தலேகம் குறவஞ்சி, தமிழரசி குறவஞ்சி, இப்படி இருக்கும். பள்ளு, பள்ளு என்ன? முக்கூடல் பள்ளு, கண்ணுடையவன் பள்ளு, திருமலை முருகன் பள்ளு, இப்படி நிறைய இருக்கு. விவசாயிகளை பத்தி சொல்றது, விவசாய வாழ்க்கை பத்தி சொன்னாங்கன்னா பள்ளு, குறவர் குறத்தையரை பத்தி சொன்னா குறவஞ்சி, தலைவன் தலைவி கடையில தூது பத்தி சொன்னா தூது, போர் வெற்றியை பத்தி சொன்னா பரணி. சரியா, இப்படி ஒவ்வொன்றும் இதுல வந்து நிறைய இருக்கு. சரிங்களா, ஓகேங்க. சரி, இப்ப இதுல பார்ப்போமா சிற்றிலக்கியத்திற்கு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். இதுல பொதுவாக அதிகமா கற்பனையை கொண்டு அமைஞ்சதுன்னு இருக்கும். இப்ப
இப்ப சொன்னாங்க பிள்ளைத்தமிழ். ஒரு மன்னன் வந்து ஒரு குழந்தையா நினைச்சு பாடுறோம்னா அவரை குழந்தையா பார்த்திருப்பாங்களா அப்படின்னா தெரியாது. பட் என்னது, அவரை குழந்தையா நினைச்சு நம்ம பாடிடும். சரிங்க, அவர் என்ன பண்ணும், ஒரு குழந்தையா நினைச்சு பாடுறது. அப்போ இதுல என்ன இருக்கும், கற்பனை திறன் அப்படிங்கிறது தான் இதுல வந்து அதிகமா இருக்கும். நாம ஒருத்தவங்க வந்து குழந்தையாவே நினைச்சு பாடுறது. சரியா, சோ இப்படி இருக்குங்க. ஓகே ஓகேங்க, சரி. இதுல சிற்றிலக்கியத்திற்கு இலக்கணம் சொல்லக்கூடிய 4 பாட்டியல் நூல்கள் அப்படின்னு சொல்லியிருப்போம். சோ இதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்துருமா, யாரெல்லாம் எழுதியிருக்கன்னு பார்ப்பாங்க. ஓகே, பன்னிரு பாட்டியல் ஒரு 12 பேர் எழுதியிருப்பாங்க. சரிங்க, பன்னிரு பாட்டியல் 12 பேர் எழுதியிருப்பாங்க. அடுத்து வெண்பா பாட்டியல். வெண்பா பாட்டியல் குணவீர பண்டிதர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க, சோ வெண்பா பாட்டியல் சில இடத்துல வச்சனந்தி மாலைன்னு சொல்லலையா, வச்சனந்தி மாலை தான் இதுல வந்து என்னது வெண்பா பாட்டியல் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க, வச்சனந்தி மாலை இருக்கியா, அதுதான் என்னது வெண்பா பாட்டியல் அப்படின்னும் சொல்லப்படுது. சரிங்க, ஓகே. அடுத்து நவநீத பாட்டியல். நவநீத நடனார். நவநீத நடனார். சரியா, வெண்பா பாட்டியல் தான் வச்சனந்தி மாலைன்னு சொல்றாங்க. சோ குணவீர பண்டிதர். நவநீத பாட்டியல் வந்து நவநீத நடனார். ஓகேவா. சிதம்பர பாட்டியல் யாருன்னா பரஞ்சோதி முனிவர். சிதம்பர பாட்டியல் யாரு, பரஞ்சோதி முனிவர். திருவிளையாடல் புராணம் பார்த்து போல. சரியா, பரஞ்சோதி முனிவர். சரிங்களா, ஓகே. இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடிய இலக்கணங்கள், சிற்றிலக்கியத்திற்கு இலக்கணம் சொல்லக்கூடிய சில நூல்கள். நூல் பேரும் ஆசிரியர் பேரும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரியா, அதுதான் இதுல வந்து இப்ப இதுல வந்து பார்த்திருக்கோம். நூல் பேரு, ஆசிரியர் பேரு, அது வந்து நமக்கு கொஞ்சம் முக்கியம். சரிங்களா, அந்த மாதிரி சிற்றிலக்கியம் அப்படின்னு சொன்னா கருப்பொருள் யாப்பமைப்பு இதுதான் இருக்குன்னு அவசியம் இல்லைங்க. சரிங்க, அது எல்லாம் கடந்தது சிற்றிலக்கியம். சரி, இந்த பக்தி இலக்கியங்கள் சிற்றிலக்கியங்கள் செல்வாக்காலேயே செலவிட்டன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்க, ஓகே. ஏன்னா பக்தி இலக்கியங்கள் எழுதும்போது வந்து இந்த சிற்றிலக்கியத்தை வச்சுன்னா பக்தி இலக்கியம் வளர்ந்துன்னு சொல்லுவாங்க பின்னாடி காலத்துல. சரியா, ஓகே. நம்ம அது போக சில முக்கியமான நூல்கள் சிற்றிலக்கியம் பத்தி சொல்லக்கூடிய நூல்கள் ஆசிரியர் பெயருக்காக இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். சரிங்களா, இதுல கேட்கும்போது கொஸ்டின் கேட்கும்போது சிற்றிலக்கியத்தை சொல்லக்கூடிய நூல்னு கேட்க போறது இல்ல, இந்த ஆசிரியர் பெயர் நூல் பெயர் கொடுத்தா ஆசிரியர் யாருன்னு தெரியணும், அதுக்காகத்தான் இது எடுத்திருக்கோம். சரிங்களா, ஓகே. சோ இதுல பாருங்க இலக்கண விளக்கம். பாருங்க, வைத்தியநாத தேசிகர். சரிங்க, ஓகே. இலக்கண விளக்கம் எழுதினவர் யார் அப்படின்னு கேட்டா வைத்தியநாத தேசிகர். சரிங்க, சில இடத்துல இலக்கண விளக்கத்தை வந்து குட்டி தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பொதுவா இலக்கண விளக்கம் மட்டும் இல்ல, நமக்கு வந்து இதே சொல்லுவோம் இல்லையா, இது நமக்கு வந்து தொன்னூல் விளக்கத்தை தான் குட்டி தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா சில இடத்துல என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா இலக்கண விளக்கத்தையும் குட்டி தொல்காப்பியம் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. சரிங்க, ஓகே. சரி, இப்போ இதுக்கு எடுத்து பார்த்தோம்னா நமக்கு என்னது, தொன்னூறு விளக்கம் சதுர அகராதி. வீரமா முனிவர். சரியா, ஜோசப் பெஸ்கி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சோ இந்த வீரமா முனிவர் தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து தொன்னூல் விளக்கமும் சதுர அகராதியும் நமக்கு வந்து எழுதியிருப்பாரு. சரிங்க, ஓகேங்க. இதுக்கு அடுத்து என்ன இருக்கு, அது மாதிரி அவரை சொல்லணும் அப்படின்னாலுமே நமக்கு நிறைய சொல்லியிருப்பாரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா இது இருக்கலாங்க, தொன்னூல் விளக்கம் சதுர அகராதி. அடுத்து வந்து என்ன எழுதியிருப்பாரு, இந்த கதைகள் எழுதியிருப்பாருலங்க, திருக்காவலூர் கலம்பகம், கித்தேரி அம்மாள் அம்மானை. சரிங்களா, அதுக்கப்புறம் அந்த பரமார்த்த குரு கதைகள், இந்த மாதிரி நிறைய வந்து அவர் எழுதுனதுல இருக்கும். சரிங்களா, சோ அவர் எழுதுனதுல இந்த மாதிரி அவர் நிறைய எழுதி வச்சிருப்பாரு. ஓகேவா, அதனால இவரும் சிற்றிலக்கியத்துக்கு நமக்கு வந்து நிறைய பண்ணியிருப்பாரு. இவரும் சிற்றிலக்கியத்துக்கு நிறைய வந்து பண்ணியிருக்காரு. சரியா, ஓகே பாபா. தொன்னூல் விளக்கம் சதுரகராதி வீரமா முனிவர். ஓகேவா, அடுத்து எனக்கு முத்து வீரியமா, முத்து வீரிய உபாத்தியாயா. யாருங்க, முத்துவேரிய உபாத்தியாயர். பிரபந்த தீவிகை யார் அப்படின்னா பிரபந்த தீவிகை முத்து வேங்கடப்ப
சுப்பையர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? முத்து வேங்கடப்ப சுப்பையர். அடுத்து சுவாமிநாதன். சுவாமிநாத தேசிகர். சரியா? ஓகே, இதெல்லாம் யாரும் ஒவ்வொரு காலத்துல இருந்து. சரி, அப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்? சிற்றிலக்கியம்னா என்னன்னு பார்த்திருக்கோம். சரிங்களா? சிற்றிலக்கியம் அப்படிங்கிறது எதுல இருந்து உருவாகும் அப்படின்னு கேட்டா, நமக்கு பெரிய இலக்கியங்கள் இருக்கு இல்லையா? சோ பெரிய இலக்கியங்கள்ல இருந்து உருவாகதான் இந்த சிற்றிலக்கியங்கள். சரிங்களா? அந்த அறம்பொருள் இன்பம் வீடு இதெல்லாம் இருக்கு இல்லைங்க. சோ இந்த அறம்பொருள் இன்பம் வீட்டுல ஏதாவது ஒன்ன பாடுறதோ அல்லது ஒன்னோ செலவு மட்டும் பாடுறதான் நம்ம சிற்றிலக்கியம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ சிற்றிலக்கியத்துக்கு முதலா இலக்கணம் சொன்னது தொல்காப்பியம், அதை டீட்டெயிலா சொன்னது பிரபந்த மரபியல். சரிங்களா? சரி, பன்னீர் பாட்டியம். ஓகேவா? முதல்ல சொன்னது தொல்காப்பியம், அதை டீட்டெயிலா சொன்னது பன்னீர் பாட்டியம். 96 வகை சிற்றிலக்கியங்கள் இருக்குன்னு முதல்ல சொன்னது பிரபந்த மரபியல். பின்னாடி சொன்னது யாரு? நம்ம வீரமாமுனிவர் சதுரகராதியில சொல்லியிருக்காரு. சரியா? இதெல்லாம் பாத்திரமா? அதுக்கு பாருங்க, இதுல முக்கியமானவங்க சில பேரை பார்த்திருக்கோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா குமரகுருபரர், அவர் என்ன சொல்றோம்? சிற்றிலக்கிய வேந்தர் அல்லது பிரபந்த வேந்தர்னு சொல்லியிருப்போம். சிவபிரகாசர் இருக்காரா, அவர் எழுதினது நால்வர் நான்மணி மாலை, சமயக்குறவர் நால்வரை பத்தி எழுதியிருப்பாங்க. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் என்ன சொல்றோம்? பிற்கால கம்பர் அப்படின்னு சொல்லுவோம். உங்ககிட்ட கேட்ட கொஸ்டின் மகாவித்வான் சொன்னது யாருன்னு கேட்டோம். சோ அது எழுதுறது காரணம் பார்த்தோம். திருவானைக்கா திருவந்தாதி இருக்கு இல்லையா? திருவானைக்கா திருவந்தாதி. சோ திருவானைக்கா திருவந்தாதி அப்படிங்கிற நூல் எழுதினாலா இவர் மகாவித்வான் சொன்னாங்க. தலம்புராணம் பாடல சிறந்தவர். அடுத்து ஒட்டக்கூத்தரையும் பார்ப்போம். அவரும் நிறைய எழுதுவாரு. சோ கோவை, உலா, அந்தாதி இதெல்லாம் ரொம்ப சிறந்தவர் யார் அப்படின்னு கேட்டா ஒட்டக்கூத்தர் தான். கோவை, உலா, அந்தாதிலாம் நல்லா பாடுவார். சரிங்களா? தக்கையாக பரணி மூரெல்லாம் அவர் எழுது. இதை பத்தி எல்லாம் பார்த்தோம். அது என்ன பார்த்தோம்? பன்னிரு பாட்டியல் 12 பேர் எழுதியிருப்பாங்க. வெண்பா பாட்டியல் குணவீர பண்டிதர் எழுதினாரு. நவநீத பாட்டியல் நவநீத நடனார் எழுதியிருப்பாரு. சிதம்பர பாட்டியல் பரஞ்சோதி முனிவர். இலக்கண விளக்கம் வைத்தியநாத தேசியர். தொன்னூறு விளக்கம் சதுரகராதி வீரமாமுனிவர். முத்துவீரிய உபாத்தியாயா. பிரபந்த தேவிகை முத்து வேங்கடப்ப சுப்பையர். சுவாமிநாதம் அப்படிங்கிறது சுவாமிநாத தேசிகர். இவங்களோட ஆசிரியர் பேரு தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும். சரி, இப்ப சிற்றிலக்கியம் அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரோ பார்த்தோம். ஸோ நாளைக்கு கிளாஸ் நாம ஒவ்வொன்றா பார்க்க போறோம். தூது அதெல்லாம் சூப்பரா இருக்குங்க. சரி, முக்கியமான ஏரியா கூட. ஸோ அதெல்லாம் சூப்பரா இருக்கக்கூடியது. சரிங்களா? ஓகே. ஸோ இதுல நம்ம பார்க்க வேண்டிய ஸ்கூல் புக்ல இருக்க இம்பார்ட்டன்ட் டாபிக் எல்லாம் முதல்ல பார்ப்போம். தூது ஒரு நாள், பிள்ளை தமிழ் ஒரு நாள், இப்படி ஒன்னொன்னும் ஒவ்வொரு நாள் பார்ப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் இப்போ புக்ல இல்லாம இருக்கும் இல்லையா? உலா, கோவை, அந்தாதி அந்த மாதிரி இருக்கல கொஞ்சம் ஒவ்வொரு நாள் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, கண்டிப்பா கிளாஸ் வாட்ச் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.